எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஜாதகத்தில் ஒருவருக்கு எப்போது மரணம் ஏற்படும். அது உதாரணத்தோட விளக்க போறேன். இது ஆன்லைனில் ஒரு ஜாதகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இல்லையோ தெரியல, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். மரணங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அற்ப ஆயுளில் இறப்பாங்களா, இல்லை மத்தியம ஆயுளில் இறப்பாங்களா, இல்லை பூரண ஆயுளில் இறப்பாங்களாங்கிறத எப்படி நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதாவது லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னா, லக்கணத்தை சுவர்கள் பார்க்கணும், அசுவர்கள் பார்க்கக்கூடாது. லக்னாதிபதி ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். அதாவது ஆட்சி உச்சம் பெற்று ஸ்தான பலத்தோடு இருக்கணும். மூணாவது, ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரும் ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு பூரண ஆயுள். அப்போ மொத்தம் 3 விஷயங்கள் ஆயுளுக்கு தேவைப்படுது. 1 லக்னாதிபதி, 2 8க்குரியவன், 3 ஆயுள்காரகனான சனி பகவான். இப்போ இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா, அப்போ 40 + 40 + 40 மொத்தம் ஆயுள் 120. அதில் 40 குறைச்சிக்கோங்க. 120 வயசு வரைக்கும் யார் இருக்கிறது இல்லை. அதிகபட்சம் 90 வயசு தான் இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒன்று கெட்டுச்சுன்னா 80. அப்போ 80 வயசு வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஒரு 60 ரேஞ்ச் அப்படி தான் இருப்பாங்க. சுத்தமாக இயங்காத ஒரு ஜாதகருக்கு அது சுத்தமாக லக்னாதிபதி கெட்டு போய், அதாவது லக்னாதிபதி 8ல் மறைஞ்சி நீசமும் ஆகி, அதோட சனி ராகு செவ்வாய் அமாவாசை சந்திரன் இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேரும்போது அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே அதாவது ஊனமுற்ற குழந்தையாகவே பிறந்துடுறாங்க. ஆர்டிசியம் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் முக்கிய என்ன ஆயுளுக்கு அப்படின்னா, லக்னாதிபதி 8க்குரியவன் சனி பகவான். இவங்க 3 பேர் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு பூரண ஆயுள் இருக்கும். சரி, இப்போ போகலாம். இப்போ கேட்டவர் அவருடைய கணவர், அவருடைய ஜாதகம் இடையில இருக்குது. அவர் மனைவியுடைய ஜாதகத்தை கேட்குறாரு. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட சொல்கிறாரு. சரின்னு சொல்லி நான் உடனே அவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிறேன். அவர் அனுப்பிச்சி வச்சார். இப்போ அவங்க ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். இப்போ அவங்க 30/10/1966 3:50 சென்னையில் பிறந்திருக்காங்க. பரணி நட்சத்திரம், மேச ராசி, கன்னியா லக்னம். இவங்க பிறக்கும்போது தசாயிருப்பு சுக்கிரன் 12 வருஷம் 4 மாதம் 4 நாட்கள். நடப்பு தசை குரு தசை சனி புத்தி 23/4/2022 3/11/2024 வரைக்கும் இவங்களுக்கு நடக்குது. சரி, இப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 58 வயசு ஆகுங்க. நம்ம ஆயுளை நோக்கி தான் போகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைங்கள்லாம் ஆகி வேலைக்கெல்லாம் போய் ஒரு பிள்ளைக்கு கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு. இன்னொரு பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆக வேண்டியது இருக்குது. பாருங்க, உங்களுக்கு லக்னம் கன்னி லக்னம். இந்த லக்னம் உத்தர சார வாங்கியிருக்கு. புள்ளி விழுந்த புள்ளி உத்தரம் சூரியனுடைய நட்சத்திரம். அவர் இங்கே நீசமாக இருக்கார். பங்கம் பிறகுதான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீசமாக இருக்கார். அப்போ லக்னம் விழுந்த புள்ளி உத்தரம். அந்த உத்தரத்தினுடைய அதிபதி சூரியன், அவர் நீசமாக இருக்கார். இந்த லக்னத்தை சுவர்கள் யாரும் பார்க்கல, சனி பார்க்குறார். சந்திரனுடைய பார்வை இருந்தாலும் இந்த சந்திரன் இவங்க பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்காங்க, பிரதமை திதியில். சந்திர அதியோகத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க, அது எந்த டவுட் இல்லை. 7ஆம் பார்வையாக லக்னத்தை சனி பார்க்குது. லக்னாதிபதி புதன் அவர் செவ்வாய் வீடான பகை வீட்டில் இருக்கிறார். அது 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில்.
அப்போ இவருக்கு கொஞ்சம் லக்னமும் லக்னாதிபதியும் ஓரளவு கெட்டிருக்கு. சரி, 8க்குரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிட்டார். சரி, சனி பகவான் அவர் ஆட்சியோ உச்சமோ அடையலை. இங்கே உச்சம் அடைவார், இந்த 2 வீட்டில் ஆட்சி அடைவார். அவர் சமங்கிற நிலையில் இருக்கிறார். சரி, இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அடுத்த தசாபத்திக்கு வந்துடணும். தசாபத்திக்கே வந்தால் தான் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும். குரு தசை, சனி புத்தி. இந்த குரு இவருக்கு 4 7க்குரியவன். 7ஆம் இடங்கிறது களத்திரம், நண்பர்கள், கூட்டாளி, பார்ட்னர்ஷிப், சமுதாயம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ இவங்களுக்கு இந்த 7க்குரிய குரு பாதகாதிபதி மாரகாதிபதியாக வருவார். எப்பயுமே இந்த உபய லக்கணங்களுக்கு 7க்குரியவன் வழுக்கக்கூடாது. அந்த 7க்குரியவன் 11 லாபஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சங்கிற ஸ்தானம் பலமற்று வளர்த்திருக்கார், அதிகமாக வளர்த்திருக்கார். சரியா? வீடு கொடுத்தவன் சந்திரன் தான். அவர் பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் அடைஞ்சிருக்கார். குரு தான் தசை நடத்துறார். அடுத்து பாருங்க, புத்தி நடத்துறது யாரு? சனி. இந்த லக்னத்துக்கு 5 6க்குரியவன். அப்போ அவர் ரோகாதிபதி. அவர் தசை எங்கிருந்து நடத்துகிறாரு? மாரகஸ்தானத்திலிருந்து தசை நடத்துகிறார். அப்போ தசாநாதன் குருவும் மாரகாதிபதி பாதகாதிபதியாக இருக்கிறதுனாலையும், புத்தி நடத்துகிறவர் ரோகாதிபதி மாரகஸ்தானத்திலிருந்து புத்தி நடத்துறதுனாலையும் இவருக்கு பாருங்க 3/11/2024 வரைக்கும் அந்த குரு தசை சனி புத்தி தான் நடக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவுக்கு வந்துடலாம். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையாக போகுது. ஆனால் இவர் ஜாதகத்தை மட்டுமே வச்சு நம்ம முடிவுக்கு வந்துடலான்னா முடியாது. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். சரியா? அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர்கிட்ட உங்கள் ஜாதகமும் உங்கள் பையனுடைய ஜாதகமும் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அனுப்பிச்சி வச்சார். இப்போ அவருடைய கணவருடைய ஜாதகத்தை பார்ப்போம். அவர் 22/5/1964 5/15 AM திருப்பத்தூரில் வந்திருக்காரு. அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மேச லக்னம். இவர் பிறக்கும்போது தசாயிருப்பு சந்திர தசை 3 வருஷம் 6 மாதம் 2 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு. இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை சனி தசை, ராகு புத்தி. 6/7/2022 12/5/2025 வரைக்கும் இது நடக்குது. சரி, இப்போ ரா எங்க நடத்துறாரு? 3ஆம் இடத்திலிருந்து தசை நடத்துறாரு. சரி, புத்தி நடத்துறாரு. சனி தசை, ராகு புத்தி. இந்த சனி 10/11க்குரியவர். 10/11ங்கிறது துர்ஸ்தானம் கிடையாது. 6-8 சம்பந்தப்பட்டால் தான் பிரச்சனை. இப்போ சனி தசையினால பிரச்சனை இங்கே இல்லை. இப்போ ராகு புத்தி நடத்துறதுனால இந்த ராகு சுக்கிரனோட சேர்ந்து இணைஞ்சிருக்கார். வீடு கொடுத்தவர் யாரு? குரு. அவர் லக்னத்தில் திக்பலமாக தான் இருக்கார். சாரி, புதன் லக்னத்தில் திக்பலமாக தான் இருக்கார். இந்த ராகு குருவை போலவும் சுக்கிரனை போலவும் செயல்படுவார். அப்போ சுக்கிரன் யாருன்னா இந்த வீட்டுக்கு மாரகாதிபதி. 2 7க்குரியவன். சர லக்னங்களுக்கு 2 7க்குரியவனா இந்த சுக்கிரன் வருவார். அவர் மாரகாதிபதி. அப்போ இந்த ராகு அந்த சுக்கிரனை போல தான் செயல்படுவார். சுக்கிரன்கிறது யாரு? களத்திரக்காரகன். அப்போ அவருக்கு சனி தசை ராகு புத்தி தான் நடக்குது. அப்போ அந்த ராகு சுக்கிரனை போல செயல்படுவார். சுக்கிரன் களத்திரக்காரகன். கணவையோ மனைவியோ குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சுக்கிரன் இந்த ராகுவால் கிரகணம் அடைஞ்சிட்டாரு 2 டிகிரிக்குள்ள. அப்போ இந்த ராகு தான் எல்லாத்தையுமே எடுத்து செய்யக்கூடியவர். இங்கே சுக்கிரன் வலிமை இழந்துட்டாரு, கிரகணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ ராகு புத்தி தான் நடக்குது. இந்த ராகு சுக்கிரனை போல செயல்படுவாங்க. அதாவது சுக்கிரன் 2 7க்குரிய மாரகாதிபதிங்கிறதுனால, அப்போ சுக்கிரன்கிறது களத்திர காரகன்ங்கிறதுனால மனைவிக்கு
பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தில் தெரியுது. எப்போ 2025க்குள்ள. அடுத்து அவருடைய மகன் ஜாதகத்துக்கு வாங்க. அவர் 26/10/1997 9:58 PM பட்டான்கோட் பஞ்சாப்ல பிறந்திருக்காரு. பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு பிறக்கும்போது தசா இருப்பு சுக்கர தசை 13 வருஷம் 5 மாதம் 6 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு. இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை நடப்பு தசை சந்திர தசை புதன் புத்தி 1/2/23 3/7/2024 வரைக்கும் நடக்குது. சந்திரன்னா அம்மா, அவர் தான் தசை நடத்துறாரு. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. இந்த சந்திரனும் ராகுவால கிரகணம் அடைஞ்சிட்டாரு 6 டிகிரிக்குள்ள. 23 டிகிரியில ராகு இருக்காரு. சந்திரன் 17 டிகிரியில 6 டிகிரிக்குள்ள கிரகணம் அடைஞ்சிருக்கிறாரு. மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர தசை. லக்னாதிபதி புத்தி தான். சரியா? புத்தியினால பிரச்சனை இல்லை, தசாநாதனே பிரச்சனை. ஏன்னா இங்கேயும் உபய லக்னம் 2/7க்குரியவன் மாரகாதிபதியாக வருவாங்க. 2க்குரியவன் சந்திரன். ஆனால் மிதுன லக்னத்துக்கு 2க்குரிய சந்திரன் கொல்ல மாட்டான்ங்கிறது விதி. அது இந்த ஜாதகருக்கு, ஆனால் தாயாருக்கு அல்ல. அப்போ சந்திர தசை புதன் புத்தி 1/2/2023 3/7/2024 நடக்கிறதுனால நான் என்ன சொன்னேன், உங்கள் மனைவிக்கு ஜூன் மாதம் வரைக்கும் தான் டைமுங்க. அவர் என்கிட்ட ஒரு ஜனவரியில் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு. அப்போ ஜனவரியில் பார்க்க 4-5 மாதம் தான் டைம் இருக்குங்க. நீங்கள் வேஸ்ட்டாக ஆஸ்பத்திரியில் செலவு பண்ண வேண்டாம். முடிஞ்ச வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மாத்திரை மருந்தோட அப்படியே இருக்க வைங்க. ஏன்னா கண்டிப்பாக, ஏன்னா நம்ம அதனால தான் நான் இந்த ஜாதகத்தை மட்டும் வச்சு முடிவு சொல்லாமல் இவங்க 2 பேருடைய ஜாதகத்தையும் வச்சு தெளிவானதுக்கு பிறகுதான் அவருக்கு சொன்னேன். அதே போல் இவருடைய மனைவி 4/6/2024 6வது ஜூன் மாதம் இறந்து போயிட்டாங்க. அவர் என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாரு. அது சொல்கிறது நான் சந்தோஷம் அடைகிறதா இல்லை வருத்தப்படுறதாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பக்கம் நான் சொன்னது பழிச்சது அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியினுடைய இழப்பு என் மனசை வருத்தப்படுத்துச்சு. இருந்தாலும் அவர் என்கிட்ட எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்ச ரூபா என்னுடைய செலவை நீங்கள் மிச்சப்படுத்திட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு நன்றி தெரிவித்தார். இது நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஜோதிடம்ங்கிறது எப்பயுமே தோக்காது. ஜோதிடர்கள் தான் தோக்குறாங்க. நம்ம அந்த சயின்ஸ் பிரகாரம் அந்த விதிப்படி கரெக்டாக போனோம்னா கியூரேட்டாக இருக்கணும். ஆனால் இதில் ஜாதகம் கரெக்டாக பிறந்த நேரம் சரியாக இருக்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் முக்கியமாக டைம் அது சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும். அது சரியாக இல்லாத வரைக்கும் நம்ம கரெக்டாக எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது, நம்மளும் ஒரு சாதாரண மனிதர் தான். நம்ம சயின்ஸை வச்சு தான் ஜோதிடம் சொல்கிறோம். சரிங்களா? அதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.